Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள வீராசாமி தெருவில் கழிவுநீர் கால்வாய்களின் மூடிகள் சேதமடைந்து காணப்படுவதால் புதிதாக கட்டித்தர வேண்டும் என்று வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்கிய விவரங்களை தற்பொழுது பார்க்கலாம். ரொம்ப வருஷமா இங்கே ஒரு சிமெண்ட் ரோடு தான் இருந்தது. அது பெருச்சாளி தொல்லைனால எல்லாம் உடஞ்சி ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருந்தது. இப்போ தான் ரீசண்டாக ஒரு மாதம் முன்னாடி இங்கே கவுன்சிலர்கிட்ட மனு கொடுத்து அவங்க வந்து போட்டாங்க. இப்போ நல்லா போட்டிருக்காங்க. இங்கே 60-65 வருஷத்துக்கு மேலே ரோடு போடாமல் இருந்தது. ஆனால் சிமெண்ட் ரோடு இருந்தது. அது தற்காலிகமாக ஒரு 8 வருஷத்துக்கு முன்னே எலி தோண்டி ரொம்ப அசிங்கம் பண்ணி வச்சுருந்தது. நாங்கள் மனு இந்த தெருவில் உள்ளவங்க எல்லாரும் போய் மனு கொடுத்தோம். கொடுத்த உடனே அதுக்கு செவி சாய்ச்சி அவங்க எங்களுக்கு ஆவணம் செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் ட்ரைனேஜும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. அதையும் முடிச்சு கொடுத்தாங்க. இப்போ வந்து எங்களுக்கு மேனுவல் போட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் உங்களை கேட்குறோம். மேனுவல்லாம் மேலே மூடி மட்டும் நீங்கள் இந்த 2 இங்கே 2 அங்கே 1 3 இருக்குது. இந்த தெருவில் 3 சாம்பர் இருக்குது. அந்த மூடியை மட்டும் எங்களுக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். ஏன்னா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ வியாபாரமே கொஞ்சம் கம்மி தான். ஏன்னா இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆகிட்டுன்றதுனால வியாபாரம் கம்மி தான். அதாவது முந்திலாம் கோயில் நிகழ்ச்சி இந்த மாதிரி பல நிகழ்ச்சிக்கெல்லாம் மாலை வாங்குவோம். இப்போது வரும் இந்த இரங்கல் இந்த மாதிரி இருந்தால் ஒண்டி தான் இங்கே வியாபாரம் ஆகுது. பிளாஸ்டிக்கில் இந்த ஆயுத பூஜைக்கு சுத்தமாக வியாபாரம் போயிடுச்சு. ஏன்னா பிளாஸ்டிக் பூ வந்ததுனால எல்லாம் அதை தான் போய் நாடுறாங்க. இந்த பிளாஸ்டிக்கு ஆர்டிஃப்ளவர்ஸ் வந்து ஒரிஜினல் போலியே இருக்கிறதுனால இப்போது ஒரு பூவை அதை 300 ரூபா கொடுத்து வாங்குறது அதை 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால் சுத்தமாக இந்த வாட்டி 50% வியாபாரம் கூட இல்லை இந்த இடத்துல. அந்த அளவுக்கு வியாபாரம் பாதிப்பு தான். இன்னும் இல்லாதே போயிடுச்சு. நான் வெத்தலை கடை வச்சுருக்கேன். சும்மா சின்ன மழை பெஞ்சாலே தண்ணி நிற்கிது. அது 1916 ஃபோன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணால் வரேன்னு சொல்கிறாங்களே தவிர யாருமே வரல. 10 முறை கால் பண்ணி சொல்லிட்டேன். ஆனால் ஒருத்தர் கூட வந்து பார்க்கவே இல்லை. தண்ணி நின்று அப்படியே தான் நிற்கிது. யாருமே வந்து ஹெல்ப் பண்ணல. அரசாங்கம் நல்லா தான் பண்ணுறாங்க. அவங்களும் இந்த தப்பு சொல்ல. கீழே வேலை செய்கிறவங்க யாருமே சரியாக பண்ணல. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு மேல் அதிகாரி பண்ணுறாங்கன்னா கீழே ஒர்க் பண்ணவனும் பண்ணுங்க. கரெக்டாக பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதை வந்து தரமாக யாரும் செய்யலை. அதை வந்து முதலமைச்சர் தான் பார்த்து நல்ல நடவடிக்கை எடுக்கணும். சரியாக சொல்ல போனால் ஒரு 4 மாதம் வந்து என்றைக்குமே வந்து இந்த ரோடு வந்து தண்ணியும் காவா தண்ணி போயிட்டே இருக்கும். அந்த நிலைமைக்கு இப்போ ஒரு முட்டுப்புள்ளி வச்சுருக்காங்க. ஒரு மிகப்பெரிய இந்த வேலைங்கிறது இந்த ஸ்டோம் வாட்டர் ட்ரைனேஜ், அதாவது மழைநீர் கால்வாய் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ப்போசாரம் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும். நான் எப்போ மழை பெய்ந்தாலும் குளத்து தண்ணி ஃபுல்லாகவும் அந்த தண்ணி அந்த காவா தண்ணி எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் சுருக்கமாக சொல்ல போனால் 4 மாதத்துக்கு மேலே வந்து இந்த ரோடு ஃபுல்லாக இந்த ரோடு பாதி அளவுக்கு தண்ணி நிற்கும். நம்ம ஜனங்க வரதுக்கும் கஷ்டப்படுவாங்க, வாகனம் போகிறதுக்கும் கஷ்டப்படுவாங்க. அந்த நிலைமை இன்னைக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. அந்த மீட்டு கொடுத்ததுக்கு வந்து இந்த 114 வட்ட மாமன்ற உறுப்பினருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை நுங்கம்பாக்கம் நூர் வீராசாமி சாலையில் தற்பொழுது வருகிறோம். இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனைகள் குறித்து பொதுமக்களிடம் கேட்டிருந்தபோது சாலை குண்டுகுண்டுமாக இருக்கக்கூடிய சாலை பிரச்சனை, கழிவு நீரால் தேங்கக்கூடிய கழிவுநீர் பிரச்சனை, மழை நீரால் இருக்கக்கூடிய மழைநீர் பிரச்சனை என பல்வேறு பிரச்சனைகள் குறித்து அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அது மட்டுமின்றி 113வது வார்டு கவுன்சிலர் பிரேமா சுரேஷ் என்கிற கவுன்சிலரிடம் நேரடியாக முறையிட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு சில கோரிக்கைகளை நிறைவேற்றி வருவதாகவும் மீதி உள்ள கோரிக்கைகளை விரைந்து முடிக்கவும் பகுதி மக்கள் தெரிவித்து வருகின்றனர் என்பதும், பூ வியாபாரம் செய்து வரக்கூடிய தொழிலாளிகளுக்கு தனிப்பட்ட முறையில் பூ வியாபாரிகளுக்கான கடைகள் அமைத்து தரப்பட வேண்டும் என்பதும் 113வது வார்டு கவுன்சிலர் பிரேமா சுரேஷிடம் மனு கொடுத்து கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அபிமன்யுடன் செய்தியாளர் ரஃபீக்.